எவ்வளோ மெலிசாக வேணாலும் அடிச்சுக்கலாம். சரியா? அதுக்காக 2 இன்ச்சு தேவையில்லை, 1 இன்ச்சே போதும். அதுக்கு 1 இன்ச்சே கம்மி அதிகமாக இதை முடிக்கிறாங்க. இந்த ஃபுட்டை வச்சு கொஞ்சம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் நான். நீங்கள் ஒரு ஃபுட் அளவுக்கு வச்சு திருப்ப முடியும்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளவே போதும், அதாவது 1 இன்ச்சே போதும். இது வந்து லூப் டர்னர். இதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு அந்த கொக்கியில் மாட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இது இல்லைன்னா நம்ம விளக்குமாறு பூச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு ஊற்றிடும். இப்போ இது மாதிரி வந்துட்டு இந்த கொக்கி இருக்கு இல்லையா, இந்த கொக்கியில் இந்த கிளாத்தை மாட்டிடலாம். ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி. இந்த கம்பியில் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை அப்படி ஓட்டை போட்டு இப்படி மாதிரி மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதை பொறுமையாக அப்படி இந்த நூல் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா டர்ன் ஆகிடுது. இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். 3 பட்டன் தான் நம்ம வைக்க போகிறோம், அதனால் 3ஆக அப்படி டிவைட் பண்ணிக்கணும். இவ்வளோ பெருசு கூட தேவைப்படாது, இதை விட சின்னதாக தான் தேவைப்படும். 3 பீஸாக எடுத்துக்கணும். இதை வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ தான். இது எக்ஸ்ட்ரா தான். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் 2 எடுத்துக்கிறோம். லைனிங்கு மெயின், இது லைனிங் பீஸு. இந்த மெயின் பீஸை இது மேலே போடும்போது நல்ல பக்கம் வந்து லைனிங் மேலே இருக்கணும், வெளிப்பக்கம் தான் நம்ம தையல் போடணும். சரியா? இந்த நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டு அவுட்டரில் தான் தையல் போட போகிறோம். இப்போ எங்கெங்கே தையல் போடணும்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றிலும் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வர முடியும். இந்த கீழே மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துக்குமே தையல் போடணும். சரியா? கீழ்ப்பக்கத்தை மட்டும் விட்டுருங்க. கீழ்ப்பக்கத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமும் அப்படியே 1/4 இன்ச்சுன்னு 1/2 இன்ச்சிலேயே தையல் போட்டுட்டே வரும். இந்த டர்னிங்லாம் வரும்போது நிப்பாட்டி இப்படி டர்ன் பண்ணி திருப்பிட்டு வாங்க, இல்லைன்னா அந்த ஷார்ப்னஸ் வராது. இந்த இடம் வந்தோடனே நிப்பாட்டிட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கணும். 2 கிளாத்தும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தையல் போடணும். நெக்கெல்லாம் வரும்போது நீட்டாக பொறுமையாக இப்படி கொடுக்கணும். இந்த வளைவெல்லாம் கூட தையல் போட்டுடலாம். இந்த கீழே நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடமும் போட்டுட்டு இந்த வளைவு இருக்க இடத்துலலாம் மட்டும் கட் கொடுக்கணும். வெளிப்பக்கம் பார்த்து வளைவு வரதுக்கெல்லாம் இது மாதிரி கட் கொடுக்கணும். உள்பக்கம் பார்த்து வளைவு இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு கட் கொடுக்கணும், அப்போ தான் திருப்ப முடியும். ஒவ்வொரு கார்னர்லேயும் கட் கொடுங்க. ஆம்கோல் இது எல்லாத்துலேயுமே கட் கொடுங்க. இந்த மாதிரி வளைவு வர இடத்துல இப்படி கட் கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஓப்பன் சைட்லேருந்து இதை அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் ஊற்றிடணும். இந்த கார்னர்லாம் கரெக்டாக ஷேப் எடுத்து விட்டுருணும்.
ஆம்கோல் கிட்ட அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இது மாதிரி இப்போ இந்த ஓரத்துலேயே சுற்றியும் தையல் போடணும். இப்படி தையல் போடும்போது இந்த கீழ் பக்கத்தை இப்படி மடித்து விட்டுருலாம். ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஓப்பனை வந்து இப்படி மடித்து தைச்சிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தையல் கொண்டு போயிடலாம். இது மாதிரி அப்படியே பிடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதாவே வந்துடும். அந்த ஓப்பனை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இது பேர் படிமான தையல். இது போட்டோம்னா அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்க. பேக் பீஸ் ஓவர். இப்போ பேக் பீஸில் நான் டாட் பிடிக்கணும், பின்னாடி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் வரைக்கும் இப்படி ரெண்டாக மடக்குங்க. மடக்கும்போது இந்த இடத்துல வந்து சென்ட்ரலில் வந்து லைட்டாக பிடிக்கணும். அது பேர் தான் டாட்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு போய் மறுபடியும் ஷார்ப்பில் முடிக்கணும். சுடிதார்லாம்